Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் லோடு வாகனத்தில் ரகசிய அறை வைத்து ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி சென்றவர் பிடிபட்டார். பூதக்கோடி சுங்கசாவடி வழியாக வந்த கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட 407 சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த வாகனத்தில் ரகசிய அறை இருந்தது தெரியவந்தது. அதனை திறந்து பார்த்ததில் 500 கிலோ அளவுக்கு ஹான்ஸ், குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் சரக்கு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கர்நாடகாவை சேர்ந்த ஓட்டுநர் நவீன்குமார் என்பவரும் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை வானகரத்தில் காரில் குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்தவர் சிக்கினார். நொளம்பூரை சேர்ந்த விஜயகாந்த் என்பவர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை காரில் வைத்து கடத்தி வந்துள்ளார். அவர் பிடிப்பட்ட நிலையில் அவர் கடத்தி வந்த 740 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குட்கா கடத்தல் சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் தேநீர் கடையில் பதுக்கி வைத்து போதை வஸ்துக்களை விற்பனை செய்தவர் பிடிபட்டார். கோவளவேடு கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவர் தனது டீ கடையில் ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்தார். அவர் பிடிப்பட்ட நிலையில் கடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் கிராமங்களில் கூட பகிரங்கமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா சிக்கியது. காட்பாடி ரயில் நிலையத்தில் டாடா நகரிலிருந்து எர்ணாகுளம் வரை செல்லும் ரயிலில் கேட்பாரற்று ஒரு பை கிடந்தது. அந்த பையை சோதனை செய்ததில் அதில் 6 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். Taste the Daily.